எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம இந்த சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோடய வெயிட் வந்து ஒரு 4 kg கம்மியாக இருக்குது. அதை பற்றி உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலான்ட்டு தான் நான் மார்னிங் என்னென்ன ஃபுட்டெல்லாம் எடுத்தனோ அதை தான் இப்போ இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னி டே 48, 49 வரைக்கும் நான் கொண்டுட்டு வந்திருக்கேன். இதில் நிறைய சீட் டே நடந்திருக்கு, நிறைய எக்ஸசைஸ் பண்ணாமல் நான் விட்டுருக்கேன், நிறைய ட்ராவலில் இருந்திருக்கேன், என்னால் டயட் ஃபாலோ பண்ணாமல் போயிருக்கோம், நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதெல்லாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க என்னென்னங்கிறது நான் உங்கள்கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இப்போ இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு தான் காமிச்சிருக்கேன். நான் வந்து லஞ்சு அப்புறம் எதுவுமே நான் உங்களுக்கு காட்டல, அதெல்லாம் உங்களுக்கு ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒரு மோட்டிவேஷனுக்காக தான் நான் லஞ்ச் இப்படிலாம் எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்னு ஷோ பண்ணுறதுக்காக தான் உங்களுக்கு நான் ஒரு 14 டேஸ்க்கு வந்து நான் என்னென்ன பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துருக்கேங்கிறது அது இதில் ஷோ பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். மார்னிங் எந்திரிச்சதுமே நான் வந்து மேக்ஸிமம் வந்து கரிஞ்சீரக வாட்டர் தான் எடுத்துப்பேன் நான். அதுக்கப்புறம் வந்து ஒர்க் அவுட் முடிச்சுட்டு சியா சீட்ஸ் வாட்டர் எடுத்துப்பேன். சியா சீட்ஸ் வந்து நிறையா ஃபைபர் இருக்குது. ஆல்ரெடி நான் சியா சீட்ஸ் பற்றி உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக அதை வந்து ரெகுலராக நீங்கள் எடுத்துக்கோங்க. ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும். நிறைய விஷயங்கள் இருக்குது சியா சீட்ஸில். கூகுளில் போட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணணுங்க. எந்த அளவுக்கு நம்ம சாப்பிட்றோமோ அந்தளவுக்கு ஒர்க் அவுட்டும் வாக்கிங்கும் கண்டிப்பாக பண்ணணும். என்னோடய ஷார்ட்ஸில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6K வாக்கிங் நான் ஸ்டெப் வந்து கவுண்ட் பண்ணிடுவேன். அதை மோட்டிவேஷன் பண்ணுறதுக்காக தான் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் உங்களுக்கு டெய்லி அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ஷார்ட்ஸ் பார்த்திங்கனாலே உங்களுக்கே புரியும். மார்னிங் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு டின்னர் வரைக்கும் நான் உங்களுக்கு மேக்ஸிமம் கொண்டுட்டு வந்திருப்பேன். டின்னர் காமிச்சிருக்க மாட்டேன், ஏன்னா அதிகமாக நான் டின்னர் எடுத்துக்கிறதுல. நைட்டு ஃபுட்டு அவாய்ட் பண்ணாலே மேக்ஸிமம் நமக்கு வந்து உடம்பு குறையுங்கிறது நான் நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி ஜேர்னி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் அப்படி தான் கொண்டுட்டு வந்தேன். மறுபடியும் நம்ம வந்து உணவு பழக்கங்கள் மாறி போனதுனால என்னோடய வெயிட் லாஸ் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. அகெயின் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த வெயிட் லாஸ் ஜேர்னி மாதிரி நான் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி வந்து நீங்களும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து லைட் வெயிட்டாக எடுத்துக்கோங்க. லைட் வெயிட்டாக எடுத்துக்கும் போது உங்களுக்கு வந்து அதிகமாக பசிக்காது. மேக்ஸிமம் வந்து கஞ்சி எல்லாம் இன்டேக் பண்ணுங்கள். இது வந்து பார்லி கஞ்சி. உண்மையிலே நான் ஒரு 2 கிலோ 3 கிலோ கம்மி பண்ணோம் லாஸ்ட் இயர் சொல்கிறேன். நான் கம்மி பண்ணுறதுக்கெலாம் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தது வந்து இந்த பார்லி கஞ்சி தான். நான் ரெகுலராக எடுத்துப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் பார்லி கஞ்சி, ஓட்ஸ் கஞ்சி எல்லாம் வந்து பூண்டு போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த மாதிரி எனக்கு எக்கு ஆல்ரெடி பிடிக்குங்கிறதும் நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். எக்கு வந்து ஒன் ஆஃப் த ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க. ப்ரோட்டீனை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெகுலராக கிடைக்கும். ரெகுலராக முட்டை எடுத்துக்கோங்க. முட்டை எடுத்துக்காமல் இருக்கவே இருக்காதுங்க. முட்டை ஸ்கிப் பண்ணாதீங்க, ரொம்ப நல்லது. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து சப்பாத்தி. நான் ரொம்ப அதிகமாக சாப்பிடுவேன், ஆனால் இப்போல்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஒரு 2 சப்பாத்தி 3 சப்பாத்தி தான் சாப்பிடுவேன். ரொம்ப பசியாக இருந்துச்சுன்னா 4 சப்பாத்தி சாப்பிடுவேன். அந்த 4 சப்பாத்தி சாப்பிட்டேன்னா கண்டிப்பாக நான் வாக் பண்ணிடுவேங்க. என்னோடய ஹோல் டே எனர்ஜியாக வச்சுக்கிறதுக்கு தண்ணி ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி 2 லிட்டர் 3 லிட்டர் தண்ணி குடிங்க. அதுதான் ரொம்ப நல்லது. நான் இதை காமிச்சிருக்கிறது எல்லாமே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு தான். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் ஷார்ட்ஸாக நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். நான் ஒரு 4 kg வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரிலாம் சாப்பிட்டு தான் 4 kg வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. பாய்.